நண்பா, இன்னைக்கு பார்க்க போற வீடியோல ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்டேட்டுடைய சிஎம்க்கு என்னென்ன பவர் இருக்கு, என்னென்ன பவர்லாம் அவங்க கிட்ட இருந்து போயிடுன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 23 ஏப்ரல் அன்னைக்கு தமிழகத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனுடைய டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு தான் அந்த டேட்டு. ஸோ காலையிலே போய் நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லாரையுமே போய் ஓட்டு போட சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. ஸோ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு சிஎம்க்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன பவர்ஸ் இருக்காதுன்றது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருந்தது. அதை பற்றியான ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பவர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்றதை பார்த்துடலாம். சிஎம் எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறமா அவங்க சிஎம் தான். அப் டு ரிசல்ட் டேட் முடிஞ்சு அடுத்த பார்ட்டியோ இல்லை அதே பார்ட்டியோ பதவி பிரமாணம் பண்ணி அவங்க சிஎம் ஆகிற வரைக்கும் இவர் தான் சிஎம்ங்க. ஸோ அவங்களுடைய டாஸ்க் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கை அவங்க பண்ணி தான் ஆகணும். அதாவது டெய்லி இப்போ இந்த அரசு செயல்படுறதுக்கான விஷயங்கள் என்னென்னவோ அது எல்லாமே அவங்க பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி டிசிஷன் எடுக்கணும்னா, இப்போ ஃப்ளட்டு, சைக்ளோன் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா அதுக்கான டிசிஷன்ஸும் அவங்க தான் எடுக்கணும். ஏன்னா இது அவங்க ஆட்சி இல்லை, இப்போ எங்களுக்கு டேட் வந்துடுச்சுன்னு சொல்லி அவங்க தட்டி கழிக்கலாம் முடியாது, அவங்க தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்போ சேல்ரி, இந்த பென்ஷனு, ரெகுலர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும். அது எதுவுமே நிறுத்தாது. ஸோ அது எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதுவுமே வராமல் அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம்க்கு தான் போய் சேரும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை இப்போ பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் ஸ்கீம்ஸ் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் டேட் வந்துட்ட பிறகு எந்த பப்ளிக் ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அது சம்மந்தப்பட்ட எந்த ஜிஓவுமே பாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் பப்ளிக் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அது எங்கள் ஆட்சியில் தான் வந்ததுன்றதை நீங்கள் சொல்லி அதை வச்சு ஓட்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் எந்த பப்ளிக் ஸ்கீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் மணியை யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டை எடுத்து இப்போ சிஎம்காக இருக்கட்டும் இல்லை மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ஒரு ஃபண்டு அலோகேட் ஆகும். அதை எடுத்து நீங்கள் கேம்பெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு மெயினான விஷயம். அதே மாதிரி உங்களுடைய பதவியை யூஸ் பண்ணி நீங்கள் போய் ஓட்டு கேட்கக்கூடாது. நான் மினிஸ்டர்ஸ் வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி சிஎம்ஏ வந்திருக்கேன்ற மாதிரியான போய் ஓட்டெல்லாம் நீங்கள் போய் கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒரு நார்மலான ஒரு கேண்டிடேட் தான். ஸோ நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக போய் ஓட்டு கேட்கலாமே தவிர்த்து நான் தான் சிஎம், ஸோ நீங்கள் உங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போய் ஓட்டு கேட்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு அடிக்கலும் நீங்கள் நாட்டக்கூடாது. அதுக்கப்புறமா அதெல்லாம் ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் இதுவும் வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு அடிக்கலும் நீங்கள் இதில் நாட்டக்கூடாது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இது பண்ணீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதுக்கு நியமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே முக்கியமானது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ஸு இல்லைனா ஏதாவது ஒரு போஸ்டிங்கோ இல்லைனா ஒரு பிக் டிசிஷன் எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி இல்லை அது கட்டாயமாக எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் யாரோ அவங்களுடைய பர்மிஷனோட தான் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஒரு போஸ்டிங்கோ அது நீங்கள் போட முடியும். ஸோ மோஸ்ட்லி அந்த டைமில் எந்த டிரான்ஸ்ஃபர் எந்த போஸ்டிங்குமே நடக்காதுங்க. ஸோ இதுதான் ஒரு சிஎம்முடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸுங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய மக்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த விஷயங்கள் தான் சிஎம் ஆனவர்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ எங்களுடைய சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அரசியல் சம்மந்தமாகவும் அதே மாதிரி ப்ராம்ப்ட் சம்மந்தமாகவும் இருக்கட்டும். எங்ககிட்ட இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் எங்களுடைய சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய சேனலில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் எங்களுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து வருங்க. தேங்க்யூ.